செட் பண்ணிட்டீங்க. பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அந்த கோல்ல ஒரு 50% ரீச் ஆனதுக்கு அப்புறம் ஓகே இங்கேருந்து வேற கோல் போகலாம், இல்லை எனக்கு இது செட் ஆகிற மாதிரி தெரியல, நம்ம வேற விஷயம் பண்ணலாம், அதுதானே நம்ம ஃபர்ஸ்ட் நினைச்சிருந்தோம் அப்படின்னு இப்படி கோல்ஸ் மேல கோல்ஸ் ஸ்விட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு ரீசன் 3 தான் இருக்கும். ஒன்று பியர் ப்ரெஷர், 2வது சோஷியல் மீடியா, 3வது கம்ஃபர்டபுள் ஜோன் அப்படிங்கிறது. ஸோ நம்பர் 1 பியர் ப்ரெஷர். ஆக்சுவலி என்னோட இந்த ஸ்கூல் டைம்ஸ் அண்ட் காலேஜ் டைம்ஸ்ல எனக்கு போலீஸ் ஆகணும், இந்த ஐபிஎஸ் ஆகணும், இது வந்து பயங்கரமான ஒரு 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 வெறி. பிகாஸ் இந்த படம்லாம் பார்த்து ஒரு மோட்டிவேஷன்ல இருந்த டைம் அதெல்லாம். ஸோ அதனால ஜிம் போனேன், ஒர்க் அவுட் பண்ணேன், பாடியை பில்ட் பண்ணேன். ஓகே ஃபைன் அப்படி சொல்லிட்டு போய் எக்ஸாம் எழுதுனேன், ஊத்திக்கிச்சு, முடிஞ்சு போச்சு. தென் வந்து ஜிம் ட்ரைனர் ஆகணும்னு ஒரு தாட் ப்ராசஸ் இருந்துச்சு. ஓகே ஃபைன் இந்த தடவை போறோம் ஜிம் ட்ரைனர் ஆகணும். எஸ் ஆல்மோஸ்ட் நான் ஜிம் ட்ரைனர் ஆனேன். ஒரு 1 இயர் நான் வந்து ஜிம் ட்ரைனரா ஒர்க் பண்ணேன். பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல என்ன தோணுச்சுன்னா, அங்க இருக்கிற என்னோட ஒரு ட்ரைனர் என் கூட வந்து ஒர்க் பண்ணுவார், எனக்கே ஒரு ட்ரைனர் ஒருத்தர் இருந்தார். ஸோ அவர்கிட்ட நான் வந்து கேட்கும் போது அவர் சொன்ன விஷயம், இது ரொம்ப சேச்சுரேட்டான ஒரு ஃபீல்டு, இங்கெல்லாம் வந்து சஸ்டெயின் ஆக முடியாது, இது வந்து வேஸ்டா, நிறைய உனக்கு எனர்ஜி தான் லாஸ் ஆகும் அப்படின்னாரு. ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயிருந்து நான் வந்து வேற ஒரு ஜாப் போகலாம்னு சொல்லி ஜாப் போனேன். அதுவுமே எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லை. தென் இங்க வந்து உட்காந்துருக்கேன். இதை நான் வந்து ஒரு 3 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கேன். பட் ஒரு வியூஸ்க்காகவோ லைக்ஸ்க்காகவோ இல்லை, பட் என்ன மாதிரி சஃபர் ஆகிட்டு இருக்க பீப்புளுக்காக. ஸோ இந்த ஸ்டோரியை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, பியர் ப்ரெஷர். நீங்க ஒரு ஜாப்குள்ள போவீங்க, அந்த ஜாப்ல இருக்கிற உங்களோட கொலீக்ஸ், உங்களோட சீனியர்ஸ் கிட்ட கேட்கும் போது, ஐயோ இந்த ஃபீல்டா, ஏங்க இங்க வந்தீங்க, ரொம்ப கஷ்டங்க, அது முடியவே முடியாதுங்க, ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கன்னு. தென் அங்கேருந்து நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, இன்னொரு சரி ஓகே பிசினஸ் போகலாம், பிசினஸ் போவீங்க. அங்க பிசினஸ்ல இருக்கிற ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயோ என்னங்க இந்த நீஷை போய் எடுத்திருக்கீங்க, இதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது, வேற விஷயம் ட்ரை பண்ணுங்க, இதெல்லாம் வேண்டாங்க, இந்த ஐடியா எதுவுமே உங்களுக்கு செட் ஆகாதுன்னு உங்க ஃப்ரெண்டு கிட்ட போவீங்க. அவன் வந்து இந்த மாதிரி ஆன்லைன்லாம் உனக்கு செட் ஆகாது, ஆஃப்லைன் வா, நீ வந்து வேற ஏதாவது ஒண்ணு பண்ணு, விவசாயம் பண்ணு, இதை பண்ணு, அதை பண்ணு அப்படின்மா. தென் அங்கேருந்து உங்க அம்மாட்ட போவீங்க, உங்க அப்பாட்ட போவீங்க, கேட்பீங்க. அவங்க ஏதோ ஒரு ஐடியா சொல்லுவாங்க. அது எண்ட் ஆஃப் தி டே எதுவுமே வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாபுக்கு போயிருவீங்க. அந்த ஜாபும் பிடிச்சும் பிடிக்காமலும் அந்த விஷயத்த பண்ணிட்டு இருப்பீங்க. இதுக்கெல்லாம் காரணம் பியர் ப்ரெஷர். அவங்க கொடுத்துடுற ஒரு ஃபியர். லெட்ஸே நானுமே என்னோட ஆஃபீஸ் போகும்போது, லெட்ஸே நான் ஒரு நைட் ஷிஃப்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ நான் அந்த ஆஃபீஸ் போகும்போதெல்லாம் அங்க இருக்கிற சுத்தி இருக்கிற பீப்புள் வந்து, ஐயோ இதெல்லாம் ஏன்டா, இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது, வேண்டாண்டா, இது ரொம்ப கஷ்டம், இங்க பத்தியா டிஎல் ஆகிறதே கஷ்டம், இப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நான் அவங்கள பிளேம் பண்ணல ஓகே இந்த இடத்துல. பட் த திங், இது எதுக்காக சொல்றேன்னா, எனக்கு அந்த ஜாப் பிடிக்கல தான், அது வேற விஷயம். பட் எண்ட் ஆஃப் த டே நான் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்துக்கிட்டு ரொம்பவே வந்து ஓவரா போட்டு திங்க் பண்ணி என்னோட பாடி வந்து போச்சு. என்னோட ஹெல்த்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து கிரியேட் ஆச்சு. ஸ்மோக்கிங்க்கும் ட்ரிங்க்ஸுக்கும் அதிகமா அடிக்ட் ஆன என் லைஃபே இப்படிதான். என் லைஃப்ல என்னால இம்ப்ரூவ் ஆகவே முடியாது, எதையுமே என்னால முன்னேற்றிக்கவே முடியாது அப்படின்னு. ஸோ நம்பர் 1 பியர் ப்ரெஷர். உங்க சுத்தி இருக்கிற பீப்புள் கிட்ட எந்த ஒரு அட்வைஸும் கேட்காதீங்க. மேபி உங்களை விட ஒருத்தர் கொஞ்சம் நாலேஜ்லயோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்துல இம்ப்ரூவா இருக்காரு, மேபி நீங்க என்கிட்டயோ இல்லை என்ன மாதிரி இருக்க வேற யாராவது மென்டார்ஸ் கிட்டயோ இல்லை உங்களுக்கு டைரக்டா தெரிஞ்ச உங்க மேனேஜர், டிஎல், உங்களோட ஒரு ஸ்டெப் இம்ப்ரூவா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட ஒரு சில அட்வைஸ் எடுத்துக்கோங்க. அதுவுமே பார்த்து எடுத்துக்கோங்க. நீங்க எடுத்துக்கிற அட்வைஸ் உங்களை தப்பான பாத்துல கொண்டு போய் விட்டுரும். நம்பர் 1. நம்பர் 2, மீடியாஸ். இன்னைக்கு நிறைய மீடியாஸ் என்ன சொல்றாங்க, கான்டென்ட் கிரியேட் பண்ணுங்க, இது பண்ணுங்க, சர்வீஸ் கொடுங்க, இது பண்ணுங்க, அது பண்ணுங்கிறாங்க. பட் அவங்க எல்லாம் சொல்லாத ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க மேபி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும், எந்த ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னர் ஒர்க் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். நீங்க இன்னர்லி எதையுமே சரி பண்ணாம நான் வந்து பிசினஸ் பண்ண போறேன், இது பண்ண போறேன்னா ஷார்ட் டேர்ம்ல நீங்க எல்லா இடத்துலயுமே சூப்பரா ஜெயிக்கிற மாதிரியும் இல்ல உங்களுக்கு நிறைய மணி வர மாதிரி எல்லாமே வரலாம், எல்லாமே தெரியலாம். at the end of the day 30+ அப்படிங்கும் போது you will regret a lot and feel a lot. எனக்கு தெரிஞ்சு 40-45 இயர்ஸ்ல ஒரு விஷயத்துக்கு அடிக்டான பீப்புள்லாம் இருக்கிறாங்க லைஃப்ல. இத்தனைக்கும் அவங்களுக்கு ஃபேமிலி இருக்கு, ஒய்ஃப் இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க, அப்படி இருந்தும் அந்த விஷயங்களுக்கு எல்லாம் அடிக்ட் ஆனாங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஸோ அப்ப நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸோ நீங்க மேபி ஒரு பேட் ஹேபிட்ஸோ இல்லை உங்களை நீங்க சரி பண்ணாமலோ ஒரு விஷயத்த பண்றீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல யூ வில் கெட் அ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ரிசல்ட்ஸ். பட் போக போக போக
அந்த ரிசல்ட்ஸ் எங்க போகும்னே தெரியாது. தப்பான டிசிஷன்ஸ் எடுப்பீங்க, அது உங்களை ஃபெயிலியரா மாற்றும். ஸோ ஒன்ஸ் மேபி நீங்க வந்து நான் வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன், என்னோட பர்பஸ் அதுதான், இல்லை வந்து நான் பீப்புளுக்கு வந்து நிறைய விஷயம் ப்ரொவைட் பண்ண போறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை நீங்க சரி பண்ணுங்க. உங்களை நீங்க சரி பண்ணதுக்கு அப்புறம் மற்றவங்களுக்கு நீங்க கொடுங்க, தப்பே கிடையாது. இன்ஃபேக்ட் நான் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை நான் பண்ணியிருந்தேன் நான் மட்டும் தான் நான் சொல்லுவேன். நான் பண்ணாம ஓகே இதை நான் நெட்ல பார்த்தேன், இல்லை புக்ல படிச்சேன், இதை பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். ரைட்? ஸோ மோஸ்ட் ஆஃப் த யூடியூபர்ஸ், மோஸ்ட் ஆஃப் த இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே சொல்ற விஷயம் இதை பண்ணுங்க, இங்க எப்படி இருக்காங்க, ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அதை நீங்க பண்ணுங்க. உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா யாராவது ஒருத்தர் உங்க ஸ்டோரியிலயோ இல்லை உங்களை மாதிரியோ ஏதோ ஒரு விஷயத்துல கஷ்டப்பட்டு மேபி இம்ப்ரூவ் ஆயிருந்தாருன்னா அவர்கிட்ட போய் அந்த அட்வைஸ் எடுத்துக்கோங்க. மேபி அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு 60 to 70% வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ரைட்? ஸோ அப்போ இந்த மீடியால சொல்றது எல்லாருமே சொல்றதையும் நீங்க எடுத்துக்கணும்னு அவசியமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. எல்லாத்தையுமே நீங்க எடுத்துக்கணும், எல்லாமே உங்களுக்கு தேவைங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது. நெக்ஸ்ட், கம்ஃபர்ட் ஜோன். இது வரைக்கும் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருப்பீங்க, உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும், இது ரொம்ப ஃபெமிலியரா இருக்கும். மேபி எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம் அப்படின்னா, இப்போ என்னை பொறுத்தவரை நான் வந்து ஓகே நான் வந்து ஏதோ ஒரு ஒர்க் போறேன், ஏதோ ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் போயிட்டு என்னோட ஆஃபீஸ்ல நான் ஒர்க் போயிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது எனக்கு அது ரொம்ப ஃபெமிலியர், எனக்கு தெரியும் என்ன பண்ணணும், என்ன பண்ணா எனக்கு எவ்வளவு ஈஸியா இருக்கும்னு சொல்லி. பட் அது எல்லாத்தையும் குவிட் பண்ணி இப்போ எனக்கு இந்த பார்த்து எனக்கு இது எங்க கொண்டு போய் கொடுன்னு எனக்கு தெரியாது. பட் இருந்தாலும் இதை நான் பண்ணிட்டு இருக்கேன் பிகாஸ் ஐ லவ் திஸ். அண்ட் அது மூலியமா எனக்கு மணியும் வந்துட்டு இருக்கு. ரைட்? அட் எண்ட் ஆஃப் த டே அதுதான் மெயின் கோல். பட் என்னோட ஸ்டோரி இன்னொருத்தவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு பாக்குறவங்களுக்கு. ஒரு 33 பேர், 40 பேர், 50 பேர், 100 பேர், இல்ல ஒரு 1000 பேர் பார்த்தா கூட அவங்களுக்கு அதுல ஏதோ 2-3 பேருக்கு அது லைஃப் சேஞ்சிங் மூமெண்டா இருக்குது அப்படின்னா தட் இஸ் வாட் த திங். இது என்னோட டிஸ்கம்ஃபர்ட். பிகாஸ் யாருமே நம்மளோட உண்மைகளை வெளியே சொல்ல மாட்டோம். பட் இந்த இடத்துல நான் சொல்றேன், இது என்னோட டிஸ்கம்ஃபர்ட். ஸோ அந்த மாதிரி உங்களோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து நீங்க வெளியே வரும்போது எல்லாமே புதுசா இருக்கும், பயமுறுத்துற மாதிரி இருக்கும், வித்தியாசமா இருக்கும். பட் ஒன்ஸ் அதுல நீங்க இறங்கி ப்ராக்ரஸ் பண்ண 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 அந்த டிஸ்கம்ஃபர்ட்டே கம்ஃபர்ட்டா மாறிடும். ஸோ அதுக்கு நீங்க வந்து ப்ரோக்ராம் பண்ண கத்துக்கணும். அதுக்கு உங்களை நீங்க வந்து அதுல நீங்க போய் கரெக்டா என்டியூர் ஆகிறதுக்கு கத்துக்கணும். ஸோ ஒன்ஸ் நீங்க ஒரு கோல் ஸ்விட்ச் வச்சிருக்கீங்க, அந்த கோல்ல இருந்து நீங்க சேஞ்ச் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு விஷயத்த கன்சிடர் பண்ணுங்க. அந்த கோலுக்காக நீங்க எவ்வளவு நாள் ஒர்க் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு நாள் வந்து நீங்க ஒர்க் பண்ணிருப்பீங்க. மேபி எனக்குமே சம்டைம்ஸ் தோணும் இதெல்லாம் விட்டுட்டு சும்மா ஜாபுக்கு போயிடலாம். பட் எவ்வளவு நாள் இதுக்காக நான் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கேன்னா ஒரு 2 years எனக்கு சும்மா வந்து யூடியூப்ல வீடியோ போட்டா மணி வரும் அப்படிங்கறதுக்காக பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம். தென் அங்கேருந்து ஒரு ட்ராக் மாதிரி ஒரு கோச்சிங் எடுக்கலாம், ஒரு ஸ்பெசிஃபிக்கான அன்டிசிப்ளின் மெனுக்கு கோச்சிங் எடுக்கலாம், கிளாரிட்டி இல்லாதவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஒரு டெஃபினேஷன் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கும் என்னோட லைஃப்ல. அந்த மாதிரிதான் நீங்க எந்த ஒரு புது விஷயத்தை எடுத்தாலும் ஆட்டோமேட்டிக்கா அதுக்கான டெஃபினேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒரு விஷயத்த யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருப்பீங்க அந்த ஒரு விஷயத்துக்காக. திடீர்னு அதை விட்டுட்டு ஓகே நான் போறேன் அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறமேட்டு போயிட்டு ரெகுலேட் பண்ணக்கூடாது, ஓகே நான் ஏன் அதை விட்டேன் அப்படின்னு. ஏன்னா இன்ஃபேக்ட் நீங்க எடுக்கிற முடிவுகள் முக்கால்வாசி இன்ஃப்ளூயன்ஸ்னால மட்டும்தான் நடக்கும். அப்போ நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்னா, யூ ஜஸ்ட் நீட் டு கட் டவுன் ஃபார் 30 days எவ்ரி கைண்ட் ஆஃப் டோபமைன், எவ்ரி கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கான்டென்ட்ஸ். அது ஓவர்லோடிங் அப்படின்லாம் சொல்ல. இன்ஃபர்மேஷன் நாலேஜ் இஸ் மச் மோர் பெட்டர் தேன் எவ்ரிதிங், ரைட்? பட் அட் த சேம் டைம் யூ ஜஸ்ட் நீட் டு ரெடியூஸ் சம் அமௌண்ட் ஆஃப் திங்ஸ் இன் யுவர் லைஃப். உடனே எடுத்தீங்கன்னா முடியாது, கொஞ்சம் கொஞ்சம் ரெடியூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க, ரைட்? இதை நீங்க விட்டு வெளியே போகணும்னு நினைக்காதீங்க, ரெடியூஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுங்க. ஸோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ரெடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுங்கிற ஒரு கிளாரிட்டி வரும். உங்களுக்கு என்ன வேணும் வேணாங்கிற கிளாரிட்டி வரும். நீங்க ஒரு இன்ஃபர்மேஷன்ஸோ உங்களை நீங்க ரொம்ப போட்டு ரொம்ப அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க சர்க்குலேட்டிங் பாத்குள்ள இருக்கும்போது யூ won't get a clarity, right? So if you need my coaching, I will help you. இந்த மாதிரி கிளாரிட்டி இல்லாம டைரக்ஷன் லெஸ்ஸா டிசிப்ளின்டா ஸ்டேபிளா இல்லாத பீப்புளுக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். லிங்க் கீழே இருக்கு, ஷெட்யூல் பண்ணிருக்காங்க. 7:30 வரைக்கும் நான் வந்து டைம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் மேபி ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் இருப்பீங்க, என்டர்பிரனர்ஸ் இருப்பீங்க, இல்லை மேபி வீட்டில் இருக்கிறவங்க கூட இருப்பீங்க. சம்டைம்ஸ் உங்களுக்கு ஒர்க் இருக்கும். ஸோ இஃப் யூ நீட் டு
ஷெட்யூல் திஸ் கோச்சிங் நினைக்கிறீங்கன்னா ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. அண்ட் ஐ ஜஸ்ட் கிரியேட்டட் அ வாட்ஸ்அப் கம்யூனிட்டி, மந்த்லி 999 rupees. ஸோ இதில் என்ன பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னா, ஒன்று வீக்லி வீடியோ கால்ஸ் இருக்கும், ரெண்டாவது வீக்லி ப்ராக்ரஸ் ட்ராக்கிங் இருக்கும், மூணாவது கோர்சஸ் இருக்கும். ஸோ இது 3 விஷயமே உங்களுக்கு வந்து 999 rupeesக்கு மந்த்லி. ஓகே, ஸோ உங்களுக்கு ஃப்ரீ கிடைக்கும். ஸோ பி ஸ்ட்ராங் ஸ்டே. ஓகே ஃபைன், மேபி நீங்கள் அதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் என்னோட பயோலேயே இருக்கும். ஸோ நீங்கள் போயிட்டு அதில் வந்து ஜஸ்ட் ஹாய் அப்படின்னு சொல்லி ஒரு டிஎம் பண்ணுங்க, நான் உங்களுக்கு பேமெண்ட் லிங்க் சென்ட் பண்ணுறேன். நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிடலாம். ஸோ பி ஸ்ட்ராங், ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் கேஜே அண்ட் ஐ வில் see you in this video and thank you for watching my video.